லெவின், உங்க மாமா பிரான்ஸ் போயிருந்தாருல்ல, அங்க போய் லூர்து மாதா கேபிய பார்த்தாரா? பார்த்தாராவா? அவரு பெரிய ஜபமுட்டியோட போனாரு. ஆமா, என்ன திடீர்னு லூர்து கேபி பத்திலாம் பேசுற? இரு நான் பிஷப் தாத்தாட்டே கேக்குறேன். பிஷப் தாத்தா, ஆமா, எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? அன்னை மரியா என்ன மொழி பேசினாங்க? அவங்க லூர்து நகர்ல பிரெஞ்சுல பேசியிருப்பாங்களோ? ஃபாத்திமா நகர்ல கூட தான் மாதா காட்சி அளித்தாங்க. அப்ப அங்க போர்ச்சுகல் மொழியில பேசிருப்பாங்க. இயேசு உயிர்த்து விண்ணகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட சீடர்கள்லாம் பல மொழியில பேசினாங்க. அப்ப மாதா பல மொழி வித்தகர்களா? அருமையா சொன்னேன். முதல்ல மாதாவனுடைய இயற்கையான மொழி, அவங்க வாழ்ந்த அந்த கலிலேயாவில் அரமேயிக்கு அப்படின்ற ஒரு மொழியில பேசினாங்க. அது பேச்சு மொழி, அதுக்கு எழுத்தெல்லாம் கிடையாது, பேசுகிற மொழி. யூதர்கள்லாம் எபிரேயம் அப்படின்ற ஒரு மொழியில, ஹீப்ரூ அப்படின்ற மொழியில பேசினாங்க. அதுதான் அவங்களுடைய கோயில் வழிபாடெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அரமேயிக்கு, ஹீப்ரூ இது ரெண்டும் மக்கள் மத்தியில். அன்றைக்கு இருந்த ரோமை அரசாங்கத்தினுடைய மொழி லத்தீன் மொழி. இப்போ கடிதங்கள், அரசாணை அதெல்லாம் லத்தீன் மொழியில் வரும். அன்றைக்கு இருந்த கலாச்சார மொழி, அதாவது இலக்கியங்கள், அதெல்லாம் கிரேக்க மொழி. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மாதா வளர்றாங்க. அப்போ மாதாவுக்கு அரமேயிக்கு நல்லா தெரியும், வழிபாட்டு மொழி எபிரேயமும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், லத்தீன் கிரேக்கத்தை கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவங்கெல்லாம் படிக்காத போததுனால லத்தீன் கிரேக்க மொழி கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியும். இப்போ மாதா ஒவ்வொரு இடத்துலையும் அவ காட்சி அளிக்கும் போது எப்படி எந்த மொழியில பேசியிருப்பாங்க? நானே கேட்குறேன், வேளாங்கண்ணியில் மாதா காட்சி கொடுத்தாங்கன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? என்ன மொழியில பேசியிருப்பாங்க? ஏன் தமிழ்ல பேசியிருப்பாங்க? தமிழ்ல பேசினா தானே அங்க இருக்கிறவங்களுக்கு புரியும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துல அவங்க காட்சி கொடுக்கும் போதும் அந்த மக்களுடைய மொழி என்னவோ அவங்களுக்கு புரியுற மாதிரி மொழியில. அப்போ நீங்க கேட்டீங்க, அப்போ அத்தனை மொழி மாதாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்களே அழகா சொன்ன மாதிரி இந்த தூய ஆவியார், ஏசு என்ன சொன்னாரு இந்த சீடர்களுக்கு? தூய ஆவியார் உங்கள் மீது வரும்போது நீங்கள் உலகின் எல்லா இடங்களுக்கும் சென்று என்னை பத்தி பேசுவீங்க அப்படின்னார். அப்போ அந்த தூய ஆவியாரின் ஆற்றலை பெற்றதுனால்தான் இன்றைக்கு கடவுளோடு இருக்கின்ற அந்த மரியா காட்சி கொடுக்குற இடத்துல எல்லாம் அந்த காட்சிக்கு யாரு அங்க இருக்கிறாங்களோ அந்த நாட்டு மக்கள் அந்த மொழி பேசி அவங்கள புரியுற மாதிரி மொழி. அதனால மொழி எது அப்படின்றது பிரச்சனை இல்லை. அன்னை மரியாள் நம்ம சொல்றத கேட்கிறோமா, அதன் பிரகாரம் நடக்கிறதா அப்படின்னு ரொம்ப முக்கியம். புரியுதோ? புரியுது தாத்தா. மரியே வாழ்க.